Hi friends, this is our Silent Play YouTube channel. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது சேனலை பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்ப இந்த வீடியோ பாருங்க. மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதையும் கொடுத்திருப்பேன். அது மட்டும் இல்லாம பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, மாடலிங் நாம வந்து இன்னைக்கு சிம்பிளா தான் பண்ண போறோம். என்ன அப்படினா ஜஸ்ட் சைஸை குறைச்சி ஒரு சின்ன மாடல் பண்ண போகிறோம். ஸ்கேல் இசட்டோட லைட்டாக குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு ஸ்கேல் எக்ஸ். ஓகே, இந்தளவு இருந்தால் போதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்கேல் ஒய் கொஞ்சம் நமக்கு பெருசாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒன்று நினச்சிட்டு பண்ணுறேன், அவுட்புட்டில் அது மாதிரி வருமா இல்லைன்னு தெரில. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எடிட் மோடு போய்க்குவோம். போயிட்டு இது வந்து சப்டிவைட் பண்ணிக்குவோம். சப்டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்டிவைட் ஆப்ஷன் வரும். மறுபடியும் ஸ்க்ரோல் பட்டன் ஒர்க் ஆகாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அதை நீங்கள் வந்து எழுதி எவ்வளோ வேணுமோ அது அந்தளவு வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்தளவு வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணுவோமா? வந்து நம்ம நார்மல் மோடுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் வந்துச்சு. ஓகே, டெக்ஸ்சர் பெயிண்டிங்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது, அதாவது நார்மலாக ஒரு கலர் அப்ளை பண்ணுறது ஒரு டைப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளியே இருக்கிற ஒரு இமேஜ் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜில் இருக்கிற கலர் வந்து அப்படியே மேலே அப்ளை பண்ணுறது, அதாவது பெயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப்பு. அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம், அதாவது பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம், இல்லை டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இமேஜ் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற யூவி எடிட்டிங்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஓகே, இந்த இமேஜ் எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்களா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ், இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். அதுக்கு தான் இது. ஓகே, நாம் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கலர் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது இங்கே கலர் பண்ண அப்படின்னா அதே இது இங்கே வரும். அதுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், அதாவது ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். 1024 இது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். 2K வேணுனாலும் அதுக்கு தான் அப்ளை இது வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ என்ன கலர் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிட்டு ஓகே இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபாங்கிறது டிக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் வந்து பேக் இப்படி இழுத்து பார்த்தா அப்படின்னா நான் செலக்ட் பண்ண கலர் வந்து ஆக்சுவலி இதில் வந்துருச்சு. ஆனால் இதில் ஏன் வரல அப்படின்னா இங்கே இந்த கலர் இங்கே இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே நம்ம இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, நார்மலாக பேசிக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஸ்லாட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்து நம்ம ஃபுல் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, மெட்டீரியல், சிங்கிள் இமேஜ்னு சொல்லிட்டு. இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசிக்காக கலர் கொடுக்குறது இருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்குலர், ரஃப்னஸ், மெட்டாலிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதை பொறுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சிங்கிள் இமேஜ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம புதுசாக நியூ உள்ள கொண்டு வரணும், இல்லை ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால் அதில் இது வேணால். நம்ம ஆல்ரெடி அங்கே போட்டது வந்து இது சைடில் வந்திருக்கும். ஓகே, கலர்னு சொல்லி நம்ம அங்கே சேவ் பண்ணி வந்துருச்சு. ஓகே, அந்த கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இதில் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் அங்கே தெரியும். ஓகே, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நாம் ரேடியஸோட சைஸை குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரோடு மாதிரி பண்ணோம் இல்லையா, ஸோ லைன் வேறு நேரம் வராது, இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகே, அந்தளவு டீட்டெயிலிங் தெரியாது. இட்ஸ் ஓகே, நம்ம முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கோம்.
இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, என்னடா ரோடு மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அது அப்படி தான். ஓகே, அதில் சொல்லிட்டேன். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வரவே இல்லை. ஏன்னா இப்போ நார்மலாக மெட்டீரியல் வியூவில் போய் பார்த்துட்டோம், அதேமாதிரி ரெண்டர் வியூலையும் பார்த்துட்டோம். அந்த இது நாம் அங்கே கொடுத்த பெயிண்டிங் வந்து ஏன் இதில் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை நான் லாஸ்ட்டில் சொல்ல இப்போயே சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லலான்ட்டு இருந்தேன், அதாவது யூவி எடிட்டிங் அப்புறம் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் ஷேடர் எடிட்டர் வந்து இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இப்போ சொல்கிறேன். Shift+A அழுத்திட்டு சர்ச்சில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இமேஜ் டெக்ஸ்சர்னு கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா தெரியல அப்படின்னா ஜூம் இன் போய்க்கலாம். இதில் போய்ட்டு நம்ம அங்கே என்ன சொல்லி சேவ் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா கலர். ஸோ கலர்னு சொல்லி சேவ் பண்ணோம். அதை வந்து பேஸ் கலரோட கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா அங்கே நாம் கொடுத்த இந்த அற்புதமான வெறித்தனமான பெயிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த லேஅவுட்டில் போயிட்டு மெட்டீரியல் வியூ போய் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் நாம் பண்ண அழகான வெறித்தனமான பெயிண்டிங் வந்துடுச்சு. ஸோ பார்க்க இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். கொஞ்சம் இதுக்கு ட்ரை பண்ணுவோம். நாமளே க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் அப்படிங்கிற இதை விட்டுட்டு எப்படி ஒரு இமேஜோட டெக்ஸ்டர் எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்னன்னா நார்மலாக நம்ம ஏதோ ஒரு கலர் வந்து ஃபுல் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி பூம்பா ஓகே, நீங்கள் எப்படியும் பண்ணல எப்படியும் பண்ணிக்கலாம், தங்களின் விருப்பம் தான். ஓகே பண்ணிவிட்டு இதில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் எப்படி உள்ள ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற டிஃபால்ட் கலர் வச்சு தான் சொல்லி தந்திருப்பேன். ஓகே, டெக்ஸ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளியே இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே செட் பண்ணுறது, அதாவது இந்த கலருக்கு பதில் இந்த இமேஜ் எடுத்து செட் பண்ணுறது, அதை தான் டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இப்போ நம்ம உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதிலே பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரஷ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஓகே, ப்ரஷ் செட்டிங்ஸ்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதில் போய்ட்டு டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆக்சுவலி எதுவுமே நாம் க்ரியேட் பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே செகண்ட் கிளாஸ்லேயும் தெரில. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ், அதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு நியூ கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமும் இந்த இமேஜ் ஒரு மூவியை கொடுத்துருக்காது, வேறு என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணிக்கணும். இமேஜ் ஒரு மூவி இல்லை அப்படின்னா அதை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஓப்பன் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இதில் இருக்கிறது கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து வெளியே இருக்கிற ஒரு இமேஜ் வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் ஏதோ ஒரு இது எடுத்துக்கலாம், பிளெண்டர்ன்னு இருக்கா. ஓகே, இதில் வந்து என்ன கொடுக்கலான்னா இதை கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து இங்கே ஆக்சுவலி இங்கே கொண்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பழையபடி ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே போயிட்டு டெக்ஸ்சர் வந்து நம்ம அங்கே கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா தான் வந்துருச்சு. அதை வந்து நம்ம எப்படி இதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூம் இன் போய்க்கலாம். அதில் ஜூம் இன் போய்ட்டு ரேடியஸை குறைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் நம்ம அதை நிறையா 12 டெலிட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக க்யூப் 1 எக்ஸ் அழுத்தி டெலிட்டு. ஓகே, இதை மட்டும் வச்சுக்குவோம், ஏன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்காக. ஓகே, ஜூம் இன் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்ஸ்சர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த டைல்டுன்னு சொல்லி இருந்துச்சு, ஒருவேளை வந்திருந்தாலும் ஆல்ரெடி நம்ம கருப்பு கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் தெரிஞ்சிருக்காது, சின்னதாக வரும் டைல்னு கொடுத்துருந்தா. வந்து ஸ்டென்சில் மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே அதில் காட்டுது பாருங்கள். நம்ம ஜூம் இன் போய்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இங்கே இந்த மேலே இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மட்டும் நான் இந்த கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டுக்கு வந்து 3 எழுத்து வியூ, சரி 3 இல்லை 7 நினைக்கிறேன். ஓகே, 7 எழுத்து வியூ வச்சுட்டு ஜூம் இன் போயிட்டு இப்படி வச்சுட்டு இன்னும் ஜூம் இன் போய்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே மட்டும் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா இன்னும் லைட்டாக கீழே இருக்கும். ஏகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நான் பண்ண இந்த டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெளிவாக தெரியுது. ஆக்சுவலாக அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே நான் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து இங்கே அப்படியே தெரியுது.
பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது அப்படி உள்ள வியூ ஆகுது பாருங்கள். இதுதான் இதோட செகண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த தரைக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த இதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்கேல் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த கோடு கூடாலும் ஆக்சுவலாக வராது. எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது மாதிரி வரும். ஓகே, இது வந்து ஃபுல் கலர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டான் அது மாதிரி தான் வந்துடுச்சு. நாம் அங்கே கொடுத்த அதாவது அந்த இமேஜோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, செகண்ட் டைப்பை பார்த்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வந்து ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுவேன். என்ன அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் என்ன அப்படின்னா இருக்கிறதா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கலரை செலக்ட் பண்ணி இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே ஆப்ஜெக்ட் மேலே வந்து நம்மளை பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ரெண்டாவது. ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அதில் மோஸ்ட்லி நாம் வந்து இந்த இது அதாவது இங்கே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டு தான் அந்த சைடு போகணும் அப்படிங்கிற ஒரு இது. முன்னாடி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூவி எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.